ராசி சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி தான் மகர ராசி. மகர ராசி அப்படின்னு சொன்ன போதே அவங்களுடைய பரிசுத்தமான மனம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அப்படியே திட்டமிட்டு வாழ்க்கையை கொண்டுட்டு போக தெரிந்தவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கேட்குறவங்களே ஆச்சரியப்படுவாங்க, எப்படிப்பா கரெக்டாக கொண்டுட்டு போகிற அப்படின்னு. எல்லாத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க. கடலில் எப்படி அடுத்தடுத்து அலைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி இவங்க முயற்சியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த விடாமுயற்சி அப்படின்னா நம்மளுடைய மகர ராசி என்பர்களை சொல்லலாம். கடினமான உழைப்பாளிகள். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான். அதனால் கடினமாக உழைக்கக்கூடியவங்க, ரொம்ப திறமசாலிங்க, ரொம்ப பொறுப்பானவங்க, உறுதியானவங்க அப்படின்னு சொல்லலாம். இலக்குகளை அடையிற வரைக்கும் விடாமுயற்சியோடு உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள். குறிக்கோள் உடையவங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. மனோதைரியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நண்பகமானவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடியவங்க. அதே மாதிரி சகிப்புத்தன்மை இவங்களுக்கு அதிகம். எதை எடுத்தாலும் இந்த எதிரியை கூட மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கனவுகள் மட்டுமல்ல, நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வாழ தெரிந்தவங்களும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்ககிட்ட ஒரு சில குறைகள் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கோச்சார ரீதியான பலன்கள், தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்வார். நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய குறைகள் அப்படின்னு எடுக்கும்போது, கடினமாக உழைக்கிறாங்களே இவங்க என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வேலையில் அப்படியே முழுகிடுவாங்க. வீடு மற்ற உறவுகளை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. வேலை செய்கிற இடம் பிடிக்குமா, வீடில் இருக்கிறதுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, எனக்கு வேலை செய்கிற இடம் தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவுகளை ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மெய் மறந்து வேலை செய்யக்கூடியவங்களாம் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. சவால்கள்னு பார்க்கும்போது கவலையை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு சில தவறு செஞ்சு தான் அதை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இல்லை, அது தவற அப்படின்னா அந்த பக்கம் நீ போகாத, நான் சவால்களை நேரான வழியில் தான் போவேன், ஏன்னா நேரான வழியில் தான் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நேர் வழியில் போகக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. இது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசி என்பர்கள் தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய சந்தோஷம், இந்த இண்டிபெண்டன்ஸாக எதுலேயுமே முடிவெடுக்க மாட்டாங்க. எல்லாமே பொதுநலமாக தன்னுடைய உறவுகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சூழ்நிலை, தான் வேலை செய்கிற இடம், இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. தன்னை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய உணர்வுகளை எங்கேயுமே அதிகம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. மனசுக்குள்ளே 1000 கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை எந்த இடத்துலையுமே அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. கடினமாக உழைப்பாங்க, ரொம்ப திறமையாக செயல்படுவாங்க, எல்லாருடைய முன்னேற்றத்துக்கும் உதவி செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்க அதிகமாக உதவி செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே மகர ராசி அப்படின்னாவே தன்னுடைய செல்ஃபாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி அப்படின்னாவே நல்ல உழைப்பாளிகள், உறுதியான நண்பகமான ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாதவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய உணர்வுகளை வெளியில் காமிக்கும் போது மற்றவங்களுடைய மனது பாதிக்குமோ, புண்பற்றுமோ, அவங்களுக்கு ஏதாவது மனக்கஷ்டமாயிருமோ அப்படின்னு நினச்சி தனக்குள்ளேயே தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் வகையில் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இவங்களுடைய பலவீனத்தை பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் குரு பகவான் இப்போ அவருடைய நேரடி பார்வையில் நம்மளுடைய மகர ராசி இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதமான வளர்ச்சியான காலகட்டம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 3, 11ஆம் இடத்திற்கு அதிபதி 7ஆம் இடத்துல அமரும் போது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பார்வை ராசியில் அமரும் போது சிறப்பான பலன்கள் எல்லாமே நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 12 ராசிகளிலே குரு மட்டும் மறைந்தாலும் பார்த்தாலும் பலன் மகர ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பலன்கள் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய மகர ராசிக்கு மட்டும் சாதுர்த்தியமாக எல்லாத்தையும் சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சாது மிரண்டாலும் காடு கொள்ளாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும். இவங்க ரொம்ப சாதுவானவங்க தான், ரொம்ப அமைதியானவங்க தான். ஆனால் இவங்களுக்கு கோபம், வேகம் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா யாராலையும் தாங்க முடியாது. அப்படி இந்த காலகட்டத்தில் ஒரு வேகம் வரப்போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இவங்க ஜெயித்து காட்ட போகிறாங்க. ஏன்னா குரு ரொம்ப சாதகமான இடத்துல இருக்குது. அதனால் நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குரு உங்களுடைய ராசியில் பார்வையிடும் போது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. இந்த நேரத்தில் எதையாவது ஒன்று சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு, நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பயிற்சியாக தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் காலத்தை வீணாக்காமல் நீங்கள் செயலில் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில், அரசியலில், வீட்டில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. எல்லாத்துலேயுமே ஆர்வத்தோடு இறங்குவீங்க. வெற்றியை பார்க்க போகிறீங்க, கொடி கட்டி பறக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே அக்கறை உள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் கவனமாக நீங்கள் கையாளணும். சிலருடைய கண்ணீருக்கு நீங்கள் மயங்கிருவீங்க. அன்பு காட்டி ஏமாத்திடுவாங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஏமாறாமல் இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஒருத்தர் கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் ஐயோ ஏன் கண்ணீர் விடுற என்ன இறங்கி போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இறக்க குணம் அதிகமாச்சு, இறங்கி போயிடுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் இறங்கி போகாமல் என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விடாமுயற்சியோடு இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 1/3 ஒரு பங்கு குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஊக்கமும் மனம் தெளிவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே முழு முயற்சியோடு இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்பு எந்த இடத்துலையுமே வீண் போகாது. அந்த வீண் போகாமல் காப்பாற்றுற அளவுக்கு குரு பகவான் உங்களை கொண்டுட்டு வருவார். உங்களுடைய செயல்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். தெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொழிலில் நிரந்தர வருமானம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு. யாரெல்லாம் உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ இந்த காலகட்டத்தில் அவங்களே கூப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க. அதே நேரத்தில் எப்பவுமே பொறுப்புணர்வோடு இருந்த உங்களுக்கு ஒரு சில குற்றங்களை பார்த்துட்டு கண்டு காணாத மாதிரி வந்துட்டு இருந்திருப்பீங்க இதுனா வரைக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த குற்றங்கள் யார் செய்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திரிந்து வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழியையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அரசியல்லையும் பொது வாழ்விலையும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். முதலீடு இல்லாத தொழில் எதுவோ அந்த தொழிலை எடுத்து நல்ல லாபகரமாக கொண்டுட்டு போக தெரிந்த ஒரு நபர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வர போகிறீங்க. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. சகோதரர்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்கள் மூலிமா ஒரு சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்த சகோதர சகோதரிகளாக இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க. 20/10/2026 முதல் 22/12/2026 வரையிலும் குரு பகவான் அதிசாரா குருவாக சிம்மத்தில் அமரும் போது ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். புதைந்து கிடந்த பல விஷயங்கள் வெளியில் வரும். அது ரகசிய திட்டங்களை கண்காணிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதனால் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளாக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு எனக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கலை, வீட்டில் எந்த ஒரு சுபிச்சமே நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இது அப்படின்னு சொல்லலாம். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
வக்கரக குருவாக இருந்தாலும் லாபத்தை அதிகப்படுத்துவார் குரு பகவான். தொழிலில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம், பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லோருடைய நன்மைக்காகவும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. புதிய திட்டங்கள்லாம் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக செஞ்சு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. புதுசாக ஒரு சில திட்டங்கள்லாம் அமல்படுத்துவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இறை வழிபாடு மூலிமா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். பல வருடங்களாக கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கஷ்டங்கள்ல இருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். எது கிடைத்தாலும் எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் நன்மை கிடைக்க போது. குறிப்பாக நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போது. பணப்புழக்கம் அதிகமாக போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு இறங்குங்க. நல்ல ஒரு வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. வியாழக்கிழமை தோறும் தொடர்ந்து நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை ஒரு 108 கொண்டக்கடலை போட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டுட்டு வாங்க. வர்ற பக்தர்களுக்கு அதை தானமாக கொடுத்துட்டு வாங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு நம்மகிட்ட செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.